எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க மளிகை கடைக்கு எப்படி போகணும்? நேரா போங்க, திரும்புங்க, அப்புறம் ரைட்ல, அப்புறம் லெஃப்ட்ல, அப்புறம் ரைட்ல. லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட்ல கட் பண்ணி. ஏன்டா குழப்பறீங்க? இந்த ஏரியாவில் ஒரு சிலை கூட இல்லை. அதோட சிரமம் இப்பதான் புரியுது. இருந்தா ஈஸியா வழி சொல்லலாம். வாங்க, நான் வழி காட்டுறேன். வணக்கம் சார். வணக்கம்மா. அங்கதாங்க கடை இருக்கு. தேங்க்யூ. போயிட்டு வாங்க. இல்ல, உனக்கு மட்டும்தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி? ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா? கேட்ட உடனே எருக்குச்சு ஓடுற 100 மீட்டர் ஸ்பேஸ்ல ஓடுற மாதிரி நாங்கெல்லாம் இல்லையா? டேய், தனி ட்ராக்கா? ஈஸியா மாட்டிக்கும் போல இருக்கு. திரும்பி வரப்ப நம்ம கமெண்ட் கவனி. டேய் வேண்டாம்டா, இப்பதானே ஃப்ரெண்டு மாதிரி ட்ரீட் பண்ணோம். இப்ப ஒரு 5 டீ போடுப்பா. ஃப்ரெண்டா? அது நம்ம சரித்திரத்திலே கிடையாதுடா. கண்ணகியா இருந்தாலும் அவ நம்மளுக்கு பொம்பளை தான்டா. ஒரு பாக்கெட் சிகரெட் கொடுமா. புதுசா வந்துருக்கு, குடிச்சு பாருங்க சார். டீ கொடு. இவன மாதிரிதான் எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்கார். ரொம்ப பக்தி உள்ளவர். ஓம் பக்தி என் பக்தி கிடையாதுரா, பயங்கரமான பக்தி உள்ளவர். கணேஷ் பிடி தான் குடிப்பாரு, பட்டாசாராயம் தான் போடுவாரு. காமாட்சி, மீனாட்சி, ஆண்டாள், பார்வதி இப்படி பேர் உள்ள பொண்ணுங்களை பார்த்து தான் சைட் அடிப்பார். சிகரெட் பத்தியா? ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா? லைக் டீ? இல்ல வேண்டாம். புது கம்பெனி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நான் எப்பவுமே இப்படிதான், புதுசா எது வந்தாலும் அதை அனுபவிச்சிருவேன். சூடா ஒரு டீ போடுங்க. புது கம்பெனி சிகரெட் வந்திருக்காமே, அது ஒரு பாக்கெட் கொடுங்க. என்னடா மாப்பிள்ள நின்னுட்ட? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, பொம்பளைங்க எதுக்கு ஆரம்பிச்சிட்டா நம்ம அவ்வளவுதான். புதுசு இல்ல, கொஞ்சம் காட்டாதான் இருக்கும். ஏய், இவன் கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சான். அங்க பாடுறா, அந்த பலமில்லாத அன்பான அப்பா வர்றாரா? ஏய், இப்ப வர்றத பார்த்தா அப்படி இல்லடா. இந்தாங்க தம்பி பணம். ரொம்ப தேங்க்ஸ். பணத்துக்கு என்னங்க அவசரம்? பரவாயில்ல, இருக்கணும் தம்பி. நீங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன். இன்னொரு நாளைக்கு வர்றேங்க. நான் இந்த ஊருக்கு புதுசு. நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிருவேன். வாங்க தம்பி, வாங்க. ஏய், இவ்வளவு தூரம் கூப்பிடுறாருல்ல, போயிட்டு வந்துடலாம். வாங்கடா வாங்கடா. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உதைக்க போறாரோ? 5 பேர் இருக்க சமாளிச்சிடும். இங்க மேஜையில உட்கார்ந்து இருக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இன்னும் ஒரு வாரத்துல சேரெல்லாம் வந்துடும். சிரமம் ஒண்ணும் இல்ல. செவத்திலையும் ரெஸ்டாரண்ட் நாற்காலியில உட்கார்ந்துருக்க எங்களுக்கு இது ஒண்ணும் கெட்டு போகல. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் சுந்தரேசன், என் பொண்ணு பேர் கீதா. நாங்க மெட்ராஸ் வந்தது என் பொண்ணு. இவன் தான் குமார். பணக்காரன், ஒரே பையன். அதனாலதான் பணக்காரனா இருக்கான். நாங்க ஆரம்பிக்கிற கணக்க இவன் தான் முடிப்பான். டீ கடை கணக்கு. உன்னுடைய கணக்கையும் முடிக்க. இவன் தான் செந்தில். வேலை தேடுறதுதான் இவனோட வேலை. வேலை தான் கிடைக்கல, நீங்களாவது கிடைக்க மாட்டீங்களா? என் பேர் சிவா.
பெரிய நடிகர்னு நினைப்பு. உங்களோட சேர்ந்தா காவியம் படைப்பேன். என் பேரு வாசு. எங்க அப்பா என் பேரை கூட பெருசா வைக்கல. 2 தங்கச்சிங்க, மொத்தம் 3 பேர். நீங்களும் சேர்ந்தா 4 பேர். சேகர். என்னை பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. நாளைக்கு புது வருஷம் ஆரம்பிக்குது. பக்கத்து ரெஸ்டாரண்ட்ல தான் நாங்க புது வருஷத்தை கொண்டாடுவோம். உங்க வீட்டு மாடியில இருந்து பார்த்தா கூட அந்த ரெஸ்டாரண்ட் தெரியும். வரப்போற வருஷத்துலயும் நம்ம நட்பு தொடரட்டும். ஏமா பணியில நிக்கிறியே, உடம்பு என்னத்துக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுப்பா. அங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா புது வருஷத்தை கொண்டாடுறாங்க. எனக்கும் அவங்க கூட சேர்ந்து ஆடணும் பாடணும்னு ஆசையா இருக்குப்பா. நான் ஆசைப்படலாமா? ஆனா ஊர் உலகம். என்னப்பா பெரிய ஊர் உலகம். ஒரு ஆணோட வாழ்க்கையில எல்லா பருவத்திலையும் பெண் சம்பந்தப்பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ வெளியில மட்டும் ஏன் பிரிச்சு பார்க்கணும்? நீங்க வேணா பாருங்கப்பா, அடுத்த வருஷம் ஏன்பா அடுத்த வருஷம் வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனா? நிச்சயம் அம்மா. ஆண்டவன் முட்டுக்களை காயப்படுறதில்லம்மா. அவங்களோட சேர்ந்து அடுத்த வருஷம் முத்துருங்கம்மா. வரப்போற பல புது வருஷங்களையும் நீ கொண்டாடத்தாமா போற. சீக்கிரம் மக்கள் வந்துருமா. அப்பா ஐயா ட்ரெஸ் பாத்துட்டாரு. சேகர், இந்த பாரு மாடிய கீதா என்னும் செம்பவப்பு பனியில நனைஞ்சு நம்மளையே பார்த்துட்டு நிக்குது. கை காட்டுவோம்டா. உனக்கு ஏண்டா, அவங்க வீடு அவங்க நிக்கிறாங்க. என்னடா ஒரு தமாஷ் தானடா. ஒரு சிகரெட் இருந்தா கூட. டேய், என்னைக்காவது ஒரு நாள் காசு கொடுத்து சிகரெட் வாங்கிருக்கடா நீ? அடுத்த வருஷத்துல இருந்து நீ பாரு, காசை கொடுத்துதான் சிகரெட் வாங்குவேன். யாரோட காசு? குமாரோட காசா இருக்கும். ஆமா, அவன் எங்கடா? எங்கேயாவது தூண்டில் போட்டுக்கிட்டு இருப்பான். இப்ப புடிச்சிட்டு வருவான் பாரு. டேய், என்னடா இது அப்பையில இருந்து காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஒரு என்ன சேகர், போடுவோமா? பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள். பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்றேன். காலில் உள்ளது புதுசு என்றாள். ஓ மேலே கேட்காதே. பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள். பின்னல் கண்டு பின்னால் சென்றேன். கொண்டு ஊருக்கு புதுசோ என்றேன். காலில் உள்ளது புதுசு என்றாள். ஓ மேலே கேட்காதே. பையில் உள்ள எட்டனான 10 முறை எண்ணுவா. சத்தமின்றி எண்ணுவா கஞ்சர் ராஜா. பையில் உள்ள எட்டனான 10 முறை எண்ணுவா. சத்தமின்றி எண்ணுவா கஞ்சர் ராஜா. தென்னிலவே போனாலும் தனியாய்த்தானே போவானே. உப்பு இல்லை என்றாலும் கண்ணீர் விட்டு கொள்வானே.
பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் பொண்ணு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள் வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன் ஆமையிடம் போற்றவன் எங்கள் ஹீரோ வானொலியில் நாடகத்தில் ஊமை வேடம் போட்டவன் ஆமையிடம் போற்றவன் எங்கள் ஹீரோ ராமன் வேடம் போட்டாலும் 2 சீதை கேட்பானே 2 சீதை வந்தாலும் சூர்பனகை பார்ப்பானே பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள் பின்னல் கண்டு பின்னால் சென்றேன் பொண்ணு ஊருக்கு புதுசோ என்று காலில் உள்ளது புதுசு என்றாள் Oh, don't ask me after that. இன்று புது ஆண்டு வந்தது நாட்கள் என்னும் பூக்கள் சிந்தது இன்று புது ஆண்டு வந்தது நாட்கள் என்னும் பூக்கள் சிந்தது நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள் நாங்கள் பாடும் கீதங்கள் நாளை உங்கள் வேதங்கள் இன்று எங்கள் ராகங்கள் நீங்கள் கேளுங்கள் பௌர்ணமி நேரம் பாவை ஒருத்தி மின்னல் போலே முன்னால் போனாள் பின்னல் கண்டு பின்னால் சென்று பொண்ணு ஊருக்கு புதுசு என்று காலில் உள்ளது புதுசு என்றாள் மேலே கேட்காதே